ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலையத்தை வாழைக்கன்று போட்டு பார்த்துருப்பீங்க. அது போட்டு நம்ம வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, வாழைக்கன்று போட்ட உடனே தான் அது எப்படியும் தழுத்து மேலே வந்து வாழை தார் குலைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டி துட்டை கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமான இதா அப்படின்ட்டு கேட்பீங்க. இந்த வாழை விவசாயமோ இல்லை எந்த ஒரு விவசாயம் பார்த்தாலும் அதில் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒரு பிரச்சனை தான் நமக்கு வந்து இன்னைக்கு தோட்டத்தில் வந்து மாடு மேய்ஞ்சிட்டா மாடு எப்படி மேயும் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது சில மாடு மேய்க்கிற எல்லாரையுமே தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் 1-2 ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கறந்தது மாடை வந்து வெளியே பற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த காட்டு வழியாக மேய்ஞ்சிட்டே அலையிறது வந்து அப்படியே தோட்டக்காட்டுக்குள்ளேயே ஏறி மேய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, இந்த நம்ம தோட்டத்தில் காட்டுற பாருங்க, இந்த வாழையெல்லாம் எப்படி கடிச்சு போட்டிருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த வாழைக்கண்ணை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாழைக்கண்ணு போட்டு அதை வந்து சுற்றி மிதித்து விட்டு அந்த கண்ணை கிழிச்சு விட்டு, அது போக அதுக்கு வந்து சாணி உரம் வச்சு அதை சுற்றி வளர்ந்துருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு, அதுக்கு பிறகு அதுக்கு மண்ணை கூட்டி அதுக்கு தேவையான உரங்கள்லாம் பார்த்து வளர்த்து நம்ம கொண்டு வந்துகிட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் மாடு இந்த மாதிரி கடிச்சு நொடிச்சு போட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரும். அது வந்து தண்டு ஒடியாமல் மேலே உள்ள அந்த இலையை மட்டும் தின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கொண்டு வந்துடலாம். அதே இது தண்டு அடி வரைக்கும் உடஞ்சிட்டு அப்படின்னா அது கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் மாடு வளர்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் எல்லா மாடு கொண்டு வரவங்களையும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் மாடு கொண்டு வராங்க, கூடயே இருந்து மேய்ச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தோட்டக்காட்டுகளோடு எந்த வித மாடும் மேயாது. ஆனால் சிலவங்க வந்து மாடை பற்றி விட்ருவாங்க. அந்த மாடு வந்து இந்தாக தோட்டக்காட்டுகளோடு மேய்ஞ்சிட்டாலையும் நம்ம வந்து சரி மாடு தோட்டக்காட்டில் மேய்ஞ்சா பிடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மாட்டுக்காரங்களை பார்த்தா மட்டும்தான் ஸ்லோவாக போகும் தவிர, நம்ம வந்து தோட்டத்துக்காரங்க பிடிக்க போகிறோம் அப்படின்னா அது மிரண்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம விரட்டி விட்டோம் அப்படின்னா வாழை இலையை மட்டும் கிடைக்காம தோட்டத்தையே சீரழித்த மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்தா பத்தி மட்டும்தான் விடணுமே தவிர, அப்போ இந்த தப்பு அவ்வளவுமே மாடை குறிக்குமானா மாடை குறிக்காது. அது வந்து பச்சையை பார்த்தா மேய தான் செய்யும். இருந்தாலும் வளர்க்குறவங்கள தான் குறிக்கும். ஏன்னா வளர்க்குறவங்க கரெக்டாக மேய்ச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு கரெக்டாக தான் மேயும். நீங்களே பாருங்கள், இந்த தோட்டத்தில் மாடு எப்படிலாம் மேய்ஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். அதே இது மாட்டுக்காரங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவமானம் இந்த மாதிரிலாம் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து குளத்தாங்கிற ஓரமாகவே கூட்டி கொண்டு போய் மேய்ச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. தோட்டத்துக்கு மாட்டுக்காரங்க இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் இப்படி தான் மேய்ஞ்சிட்டு நடக்கும். சரி, அப்போ தோட்டக்காரங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வந்து தோட்டத்தில் எனி டைம் எப்பவும் இருக்க முடியாது. அதாவது இந்த தோட்டத்தில் வந்து மாடு கடிச்சிருக்கு, இந்த மாடு கடிச்சிட்டு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்ன வரைக்கும் நம்ம இந்த தோட்டத்தில் தான் புல்லு பிடிங்கிட்டு நின்னோம். சரி, நம்ம வீட்டுக்கு சாப்பிட போவோம் அப்படின்னு சாப்பிட வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி தோட்டத்தில் மாடு மேய்து அப்படின்ட்டு. உடனே நம்ம கிளம்பி வந்து அந்த மாடை பற்றி விட்டுட்டு அந்த பாருங்கள் வாழைக்கண்ணை காட்டுற பாருங்க எப்படிலாம் கடிச்சு ஒடிச்சு போட்டிருக்கு அப்படின்ட்டு. அது போக இந்த வளர்ந்துருக்க இலையெல்லாம் பாருங்கள் எப்படி கடிச்சிருக்கு அப்படின்னு. சிலவங்க வந்து மாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே குளத்தில் வந்து கம்படிச்சு சுற்றி கட்டி போட்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள புல்லை மட்டும்தான் மேயுமே தவிர தோட்டத்தில் போய் மேயாது. அதே இது மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டு மேய்ப்பாங்க. அவுத்து விட்டு மேய்க்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் மாடு வந்து கரெக்டாக புல்லை தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மேய்க்கிறவங்க வந்து லைட்டாக அசைஞ்சாலோ இல்லை சிலவங்க வந்து மாட்டுக்காரங்க கூட வர மாட்டாங்க, அதே மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருந்துக்கிற மாடு வந்து சில டைமில் தோட்டத்துக்காரங்க இல்லாத பட்சத்தில் வந்து தோட்டத்தில் போய் மேயருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்காத மாதிரி மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு மாடு எவ்வளோக்குள்ள முக்கியமோ அதுபோல் தோட்டத்துக்காரங்களுக்கு வந்து வாழை வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மாடு தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு வந்து பாலை கறந்து நீங்கள் விற்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா தோட்டத்துக்காரங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அந்த வாழையை வளர்த்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் மாடு நோவாமல் தின்னுட்டு வந்து அதை நீங்கள் பால் கறந்து விற்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படினாலும் மேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் மாடு மேய்கிற இடத்துல கூடவே மாடு மேய்க்கிறவங்களும் இருங்க. அது வந்து தோட்டக்காரங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த வாழையை கண்ணை போட்டு வளர்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க பாவத்தில் வந்து நீங்கள் கையேந்தாதீங்க.
சரி, விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம்பா, இவை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.